5ஆம் ஆண்டு நினைவு நாள். இந்த நாள் ஏதோ ஒரு கௌரவத்திற்காகவோ மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவோ எங்களுடைய புகழ்ச்சியை வெளியே காட்டுவதற்காகவோ இந்த நிகழ்ச்சியை நான் நடத்தவில்லை. அவர்தான் என்னுடைய அரசியல் ஆசான், அவர்தான் என்னுடைய அரசியல் வழிகாட்டி. அவர் காட்டிய பாதை தான் அந்த மார்க்சிய பாதை. அதனால் அவருடைய அந்த உழைப்பு, அவருடைய தியாகம் இந்த தங்கவயல் மக்கள் மத்தியிலே என்றும் நிலைக்க வேண்டும் என்கின்ற ஒரு சிறிய ஆசையால் தான் இந்த 5 ஆண்டு ஆனாலும் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி வருகிறோம். அவர் தமிழிலே தங்கவயல் தொழிற்சங்க வரலாறு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அதை நாங்கள் மொழிபெயர்ப்பு செய்து வருகிறேன். ஆங்கிலத்திலும் கன்னடத்திலும் அதை வெளியிட வேண்டும் என்கின்ற இன்றைய இளைஞர்கள் யார் தோழர் ராமசாமி என்பதை அறிய வேண்டும் என்பதற்காக அந்த முயற்சியை விரைவிலே நான் அமுல்படுத்தி காட்டுவேன். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு தலைமையேற்று சிறப்புமாக நடத்தி கொடுத்த என்னுடைய ஆசிரியர், எங்கள் குடும்பத்தோடு நெருங்கி என் தந்தையாருடைய நெருக்கத்தோடு என்றும் நாங்கள் மறவா சகோதரர் டாக்டர் கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு, எங்கள் குடும்பத்தின் உறவினர் அவர்களுக்கு எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று இன்றைக்கு தங்கவயல் சுரங்க பகுதி மீண்டும் ஒளிவு பெறும் என்பால் அதுக்கு தங்கவயல் பாதுகாப்பு ஐக்கிய முன்னணி, அந்த பாதுகாப்பு ஐக்கிய முன்னணியினுடைய வலதுகரமாக இன்றைக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய கோலார் மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மல்லேஷ் பாபு அவர்கள் இன்றைக்கு எங்களை அணுகி இந்த பிரச்சனைகளை தீர்க்கிறார் என்று சொன்னால் அதற்கு இன்றைக்கு சொப்பனமாக இருந்து வருவது முன்னாள் நகரசபை தலைவர் மரியாதைக்குரிய என்னுடைய சகோதரர் தயாளன் அவர்கள். அவர் என்னுடைய தந்தையாருடைய படத்தினை திறந்து வைத்தார். அவருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்டினுடைய ஆலோசகர்களாக எங்களுக்கு வலதுகரமாக இருக்கக்கூடிய ஐயா ஜெய்சீலன் அவர்கள், ஐயா பிரதாபன் அவர்கள், ஐயா மதிவாணன் அவர்கள் இன்றைக்கு இந்த குத்துவிளக்கு ஏற்றி இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார்கள். இந்த ஆறுதல் உரையிலே இன்றைக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய ஐக்கிய முன்னணியினுடைய ஆலோசகரான திரு கருணாகரன் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, என் தந்தையாரோடு ஏவஸ் பிளாக்ல இருந்து பழகி இன்றைக்கு யார் என் தந்தை என்கின்றது முகநூல்ல இன்னைக்கு யூடியூப்ல இன்னைக்கு மெசேஜ் போட்டிருக்கிறாரு அண்ணன் தோழர் உதயகுமார் அவர்களும் தந்தையாரை பற்றி சில கருத்துக்களை சொன்ன அவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். என் தந்தையார் அடையாளம் காட்டி இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோடு இணைத்து சிறு வயதில் இருந்து இழுத்து அவரை உருவாக்கி அவரோடு பணியாற்றி இன்னைக்கு ரீடிங் ரூம் உருவாச்சின்னு சொன்னா அதுல குமரேசன் அவர்களுடைய பங்கு இருக்கும். இளைஞர்களாக இருந்து இந்த பகுதியில பல மாற்றங்களை செய்தார்கள். அவர் என் தந்தையாரோடு இருந்தார். பல நினைவுகளை இங்கே எடுத்து சொன்னமைக்காக அவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லோர் பெயரையும் நான் குறிப்பிட முடியாது. இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கக்கூடிய என்னுடைய சக வழக்கறிஞர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள், மூத்த வழக்கறிஞர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள், சேவ் கமிட்டியினுடைய பல இங்கே வந்திருக்கிறார்கள், என் மார்க்சிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள், என் குடும்பத்தார் இங்கே வந்திருக்கிறார்கள். அனைவருக்கும் மனப்பூர்வமாக எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அதே போன்று இன்றைக்கு தோழர் ராமசாமியினுடைய வரலாறு இன்றைக்கு உலகத்திற்கு தெரிந்தது என்றால் அது பிஹைண்ட் வுட்ஸ் என்ற அந்த யூடியூப் சேனல் மூலியமா தெரிஞ்சு இன்னைக்கு தங்கவயல் முழுவதும் தோழர் ராமசாமி தெரிகிறார் என்றால் தங்கவயல் இருக்கக்கூடிய யூடியூப் சேனல் என்னுடைய தோழர்களை நான் மறக்க முடியாது. அவர்களுக்கும் என் குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். ராமசாமிக்கு வீர வணக்கம், தோழர் ராமசாமிக்கு வீர வணக்கம்.